வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது? அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், கரூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கேரளா கடலோர பகுதிகள், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 5ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறுமா மாறாதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். அது புயலாக மாறினால் அதற்கு பெயர் சக்தி என்ற பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் செங்கல் புயல் கரையை கடந்து இருந்தாலும் அதன் தாக்கம் காலை வரை தொடர வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவிலும் கனமழை பொழிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காற்றின் வேகம் இனி இருக்காது. ஆனால் கனமழை மட்டுமே பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்களில் தென் மாவட்டத்திற்கு டிசம்பர் 2வது வாரம் அடுத்த கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபிள்யூஎஸ் 51 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் 49 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி 48 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு 45 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர் 43 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் 40 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 37 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நெமூர் 35 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர் தலா 32 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு 31 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் தலா 28 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் 27 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் கெடார் தலா 25 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சி தலா 24 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை தலா 23 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை ஏடபிள்யூஎஸ் தலா 22 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா 21 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தலா 20 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் வானமாதேவி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தலா 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தலா 18 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி கொடிதாங்கி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி தலா 17 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஏஆர்ஜி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் தலா 16 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை தலா 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடப்பூர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு தலா 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஏடபிள்யூஎஸ் சென்னை மதுரவாயல் சென்னை அம்பத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சென்னை மீனம்பாக்கம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்னை கோடம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி சென்னை வடபழனி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம் சென்னை மடிப்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி திருவண்ணாமலை கடலூர் மாவட்டம் வேப்பூர் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் சேலம் கங்கவள்ளி சேலம் மாவட்டம் ஆனைமடுவு சேலம் மாவட்டம் வாழப்பாடி தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம் அம்பத்தூர் தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ கரூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை வேளச்சேரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது படிப்படியாக. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.